வணக்கம். ஏஷியன் கிரிக்கெட் கப் இதில் வந்து பார்த்திங்கன்னா 8 நாடுகள் விளையாடுது. இப்போ போட்டி நடந்துக்கிட்டு இருக்குது. இதில் வந்து ஒரே அணியில் பாகிஸ்தானும் இந்தியாவும் இருக்குது. நாளைக்கு இந்தியா பாகிஸ்தான் போட்டி. நிறைய பேர் சொல்லக்கூடிய விஷயம், இந்த போட்டி ஏன் வைக்கிறீங்க, இந்தியா கூட பாகிஸ்தான் கூட இந்தியா விளையாடக்கூடாது, கிரிக்கெட் மட்டும் இல்லை எந்த ஒரு விளையாட்டு போட்டியும் பாகிஸ்தான் கூட வச்சுக்கக்கூடாது. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பகல்காமில் நடந்த தீவிரவாத தாக்குதல், பாகிஸ்தான் ஆதரவு பெற்ற தீவிரவாதிகளால் 27 பேர் வந்து இந்திய மக்கள் அப்பாவி சுற்றுலா பயணிகள் கொல்லப்பட்டாங்க. அதனால் பாகிஸ்தான் கூட எந்த ஒரு டீலிங்கும் வச்சுக்கூடாது, விளையாட்டு போட்டிகள் எதுவுமே நடத்தக்கூடாது, கிரிக்கெட்டு முக்கியமாக விளையாடவே கூடாதுன்னு நிறைய பேர் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. முக்கியமாக கிரிக்கெட் ரசிகர்களே வந்து பார்த்திங்கன்னா எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த தீவிரவாத தாக்குதல் நடந்த நேரத்தில் வந்து சிந்து நதி நீரை நம்ம பிரைம் மினிஸ்டர், நம்ம மத்திய அரசு வந்து பாகிஸ்தானுக்கு போகக்கூடிய சிந்து நதி நீரை வந்து நிறுத்தினது. அதுக்கு அவங்க கேட்ட கேள்விக்கு பதில் வந்து நம்ம அரசாங்கத்தால் சொல்லப்பட்ட பதில் வந்து ரத்தமும் தண்ணீரும் ஒன்றாக பாயாது, இதுதான் அவங்க சொன்னது. அதனாலேயே வந்து சிந்து நதி நீரை நிறுத்திட்டாங்க. அப்போது கிரிக்கெட்டும் தீவிரவாதமும் ஒன்றாக நடக்கலாமா அப்படிங்கிறது தான் வந்து இப்போ நிறைய பேர் எழுப்பக்கூடிய கேள்வி. அதில் இந்த பாகிஸ்தான் ஆதரவு பெற்ற தீவிரவாதிகளால் பகல்காமில் கொல்லப்பட்ட அப்பாவி மக்களுடைய பேரண்ட்ஸு, அவங்க உறவினர்கள்லாம் கேட்கக்கூடிய கேள்வி, அவங்க ரொம்ப வருத்தத்தில், இந்த போட்டி எப்படி நடத்துகிறீங்க, இது வந்து தடை பண்ண வேண்டாமா, எப்படி பாகிஸ்தான் கூட விளையாடுறதுக்கு உங்களுக்கு மனசு வருது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கேட்குறாங்க. மகாராஷ்டிராவில் சில முக்கியமான இந்திய அரசியல் கட்சிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு எதிராக போராட்டம் நடத்துவோன்னு கூட சில இதெல்லாம் சொல்கிறாங்க. இந்த என்ன போராட்டம் நடத்தினாலும், என்ன இது பண்ணாலும் இந்த போட்டி வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நடக்க தான் செய்யும். இதுக்கு முக்கிய காரணம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பணம் விளையாடுது. அதனால் இந்த பணம் சம்பாதிக்கிறதுக்காக எதை கூட இழக்கிறதுக்கு தயாராக இருப்பாங்க போல இருக்குது. அந்த மாதிரி தான் நிறைய பேர் நினைக்க தோணுது. அப்படி இருக்கும்போது இதுக்கு சரியாக நம்ம வந்து கொடுக்கக்கூடிய ஒரு தாக்குதல்னால், இந்த போட்டியை யாருமே பார்க்காம இருக்கிறது தான் நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு பனிஷ்மெண்ட்டு. அப்படி தான் வந்து இது பண்ணுவோம். இந்த போட்டிக்கு வந்து ஆதரவு கொடுக்கக்கூடாது. அதுக்கு என்னென்னா, இந்த போட்டியை பார்க்காம தவிர்க்கிறது, அதுதான் வந்து சரியான ஒரு நிலைப்பாடாக இருக்கும். ஆனால் அந்த போட்டியை நடத்தாமல் இருக்க முடியாது. எப்படினாலும் இந்தியா வந்து பாகிஸ்தான் கூட விளையாடலை அப்படின்னா, இந்த கிரிக்கெட் இந்த ரூல்ஸ் படிக்கு கப்பு வந்து பாகிஸ்தானுக்கு போயிடும், அவ்வளோதான். விளையாடாததும் உங்களுடைய இஷ்டம். விளையாடலை அப்படின்னா கப்பு வந்து பாகிஸ்தானுக்கு தான். விளையாடக்கூடாதுன்னு எடுக்கிற முடிவு வந்து உங்களுடைய முடிவு. அதனால் வந்து கப்பு பாகிஸ்தானுக்கு போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் ரூல்ஸ் வேறு. ஆனால் இதை வந்து இந்த போட்டியை பார்க்காம எல்லோரும் தவிர்த்துட்டாங்க அப்படின்னா, அடுத்து இந்த மாதிரி போட்டிகளை வந்து நடத்த மாட்டாங்க.